அனைவருக்கும் வணக்கம். குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை 1,15,00,000 பெண்கள் பயனடைந்து வருகிறார்கள். இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகையை அன்றாட செலவிற்கும் சேமிப்பிற்கும் பெண்கள் பயன்படுத்தி வருகின்றனர். மகளிர் உரிமை தொகையின் 10வது தவணையானது 1000 ரூபாய் நேற்று முன்தினம் வரவு வைக்கப்பட்டது. இதற்கிடையே முன்னதாக விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் மேல்முறையீடு செய்ய கால அவகாசமும் வழங்கப்பட்டது. அவ்வாறு மேல்முறையீடு செய்தவர்களில் 1,48,000 பேரது விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டன. இந்த விண்ணப்பதாரர்களுக்கும் இந்த மாதம் முதல் 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கப்பட்டுள்ளது. மாதந்தோறும் 15ஆம் தேதி வழக்கமாக உரிமைத்தொகை விடுவிக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகமோ அல்லது உங்களுக்கு பணம் வரவில்லை என்றால் தமிழக முதல்வரின் உதவி மைய எண்ணான 1100 தொடர்பு கொண்டு விண்ணப்பத்தின் நிலையை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அனைத்து இ-சேவை மையங்களிலும் தங்களுடைய விண்ணப்பத்தின் நிலை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேலும் kmut.tn.government.in என்ற இணையதள முகவரியிலும் விண்ணப்பத்தின் நிலையை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முதலில் தங்களுடைய ஆதார் எண்ணை உள்ளீடு செய்ய வேண்டும். பின்னர் ஆதாரில் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு வரும் ஓடிபியை வைத்து என்ன காரணத்திற்காக உங்களுக்கு பணம் வரவில்லை என்று நீங்களே தெரிந்து கொள்ளலாம்.